3/4 கிலோ மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. 1 கிலோ மல்லிக்கு 3/4 கிலோ மிளகாய் வத்தல் தாராளமாக இருக்குங்க. ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம். நார்மல் காரம்னா 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நல்லா இந்த மாதிரி நொறுங்கணும். இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுக்கும் போது கமகமன் வாசம் வரும். லேசாக வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எல்லா மல்லியையுமே நல்லா வறுத்து வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 50 கிராம் கட்டி பெருங்காயத்தை நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பெருங்காயம் வதக்கும் போது பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி வெள்ளரிக்கிட்டு ஒன்று போல பொரிஞ்சு வரணுங்க. இதுக்கு மேலே ரொம்ப பொரிய விட்டு கருக விட்டுறாம இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இதுதான் சரியான பதம். இப்போ எடுத்துடலாம். மஞ்சள் 25 கிராம் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் நல்ல நிறம் மாறிடுச்சு, எடுத்துடலாம். 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு பாரு. 100 கிராம் கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு எப்படி வறுத்தோமோ அதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமா. 4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமா வறுபடட்டுங்க. நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு பாருங்க. 4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் எடுத்துடலாங்க. பொருளோட சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. 100 கிராம் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா ஒன்று போல பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க, மண் இல்லாமல். கருவேப்பிலையை வறுக்கும் போது நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து நொறுக்கினா அப்படி நொறுங்கி வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா பொடிக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்தெடுக்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க. பொடி நல்லா கமகமன் வாசமாக இருக்கும். எந்த குழம்பு, கூட்டு, பொரியல் எதுக்கு வேணாலும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து அப்படி நொறுங்கி வரணும், இப்படி உதிரணும். இப்போ எடுத்துடலாம். கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து ஈரப்பதம் இல்லாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோம்னா கரிஞ்சிடும். லேசாக வறுத்தா போதும். அந்த ஈரப்பதம் இருக்கும் லேசா, அது மட்டும் இல்லாமல் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதையும் சேர்த்துடலாம். வறுத்த எல்லா பொருளையும் இந்த மாதிரி ட்ரெயில கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு மெல்ல கொடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் வச்சிருக்க வேண்டாம். உடனே கொடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு வாங்கிக்கோங்க. இந்த பொடி கூட்டு, பொரியல், குழம்பு, வெஜ், நான்வெஜ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை அரைச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.